என்னடா இது, நேற்று ராத்திரியாவது இந்த ஆடு அங்கிட்டு இங்கிட்டு மேய்ஞ்சிட்டு வீடு வந்து சேரும்னு பார்த்தா இன்ன வரைக்கும் ஆட்டையும் காணா, ஆட்டு புழுக்கையும் காணான்ற கதையா. எங்கே போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே இந்த ஆடு. இன்னத்துக்கும் நான் 8 மணி வரைக்கும் பார்க்கத்தான் செஞ்சேன், அதே இடத்துல தான் இருந்துச்சு. சரி, எங்கிட்டாவது தட்டுக்கறியும் அங்கிட்ட எதுவும் போயிருக்குன்னு நினச்சா இன்னும் ஆளை காணுமே. எங்கிட்ட போய் தொலைஞ்சதுன்னு வேற தெரியலையே. வேற எங்கேயும் போய் தொலைஞ்சிருச்சா? அப்படி எதுவும் போகாதே, கூட்டமாக தான் போவானுங்க, கூட்டமாக தான் வருவானுங்க. அப்படி இருந்து எங்கேயும் போகவும் மாட்டான். அம்மா அம்மா அம்மான்னு கத்தியே சலிப்பான். ஐயோ, இந்த கருப்பன் எங்கே போனான்னு தெரியலையே. ஏண்டி மாவெல்லாம் எடுத்து வச்சாச்சுடி, என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? என்னம்மா இப்போ உனக்கு எதுக்கு நொய்யின்னு இருக்க? இந்த சும்மா வல்லு வல்லுன்னு கத்தாத சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே ஒரு பழக்கமாக போச்சு. என்ன இப்போ என்ன ஆகி போச்சு? என்ன கூப்பிட்டது ஒரு குத்தமா? வல்லு வல்லுன்னு குலைக்கிற. என்னை பார்த்தா குலைக்கிற மாதிரி தானே தெரியும், நான் நாய் தானே. இங்க பாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா பேசுற மாதிரி தான் பேசு. உனக்காக அங்க வந்து நான் ராத்திரி பகலும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சும்மா ஒன்றும் வந்து இருக்கல, புரியுதா? இதுக்கு முன்னாடி நீ பேசுன அப்ப வேலை இல்லாம வீட்டோட கிடந்தேன். இப்ப வேலைக்கும் போய் அங்கேயும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வரேன், சும்மா ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு அடுப்படையில இருந்து செஞ்சு பாரு, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். அப்பதான் தெரியும், அடுப்படியில் வெந்து புழுங்கி போகுது, அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த வயசான காலத்தில் அந்த அடுப்பு பக்கத்தில் இருக்குது, இந்த தோலெல்லாம் எப்படி எரியுது தெரியுமா? இந்த முழங்கால் தோலெல்லாம் ஏதோ புண்ணு வர மாதிரி இருக்குது. நானே என்ன உங்ககிட்ட சொல்லிக்கிட்டா இருக்கிறேன். ஷோ எம்மா, நீ வேறம்மா கண்டதை கடியதை பேசிக்கிட்டு இருப்ப. இப்போ என்ன? கருப்பனை இன்னும் காணா, எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. நேற்று ராத்திரியே சொன்னேன், ஆடெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குது, என்னன்னு நான் போய் பார்க்கறேன், என்னால் முடியல, நீயாவது போய் பாருன்னது. அதுங்களுக்கு ஒரு வேலை பொழப்பில் சும்மா தான் கத்துது, உனக்கு என்ன அப்படின்ட்டு இருந்த. இப்போ பாரு, எங்கே போணுச்சு ஏது போணுச்சுன்னு தெரியல. வித்தா 14,000 15,000த்துக்கு தேரும். இப்போல்லாம் கெடா வேலை அம்புட்டு ஏறி போய் கிடக்குது. எங்கே போணுச்சு, யார் எதுவும் பிடிச்சிட்டு போனாங்களா என்னன்னு வேற தெரியலை. என்னம்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அது ஏதாவது கயிறு அவுத்துக்கிட்டு எங்கிட்டாவது போயிருக்கும், அப்படியெல்லாம் அது போனாலும் வந்துடும். இது யாரும் பிடிச்சிட்டு போகிறதுக்கெல்லாம் இல்லை. நான் தான் 8 மணிக்கு பார்த்தேன், எல்லாமே எண்ணிட்டு தானே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டி வரவன் போறவன் என்ன சொல்லிட்டா போறாங்க? பஸ்ஸு தான் சல்லு புல்லுன்னு போனது வந்ததுமா தான் இருக்குது. அதில் எவனாவது வந்து பிடிச்சிட்டு போனா கூட தெரியாதுன்னு சொன்னால் எங்கே கேட்குறேன். ஆமாம், இப்போ வந்து இவ்வளோ வேக்கான பேசு. நேற்று அதுங்க பாட்டுக்கு இங்கேயே தானே கட்டி கிடந்துச்சு, புல்லை எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன், அது பாட்டுக்கு தின்னுபிட்டு கிடந்துச்சுங்களா இல்லையா? ஐயோ, இது மேய்ச்சல் இல்லாமல் வயிறு ஒட்டி போய் கிடக்குது, மேய்ச்சல் இல்லாமல் எல்லாம் உடம்பு ஒட்டி போச்சு, அப்படி இப்படின்னு ஆட்டம் கட்டி அதை கொண்டு போய் அங்கே கட்ட வச்சுப்புட்டு இப்போ இப்படி மாற்றியும் பேசுறியா நீயே? உனக்கு போய் சொல்ல வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நீயே நானும் சண்டை போடுறது முக்கியம் இல்லை, வீட்டில் இருக்க கெடாவை காணோம். அது 1 வய 2 வயா 15,000 போகிற கெடா. இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், கருப்பனுக்கு ஒன்று நேர்ந்து விடு, அவன் பார்த்துக்குவான், காவலாக இருப்பான்னு சொன்னேன். கேட்டு தொலைஞ்சியா? ஐயோ, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து வெளியே விற்றா 15,000 20,000 போகும். சும்மா நம்ம 2 பேர் 3 பேர்த்துக்கு கெடாவை விட்டுறதான்னு இப்போ போச்சா? ஐயோ லூசு கிளவி, வாயை மூடிட்டு போ. இருக்கிறவன் பைத்தியமாரன் ஆக்கி விட்டுருவேன். நம்மளே எரிஞ்சு போய் கிடக்குறான், இதுல எரிஞ்சு போனதுலேருந்து மேற்கொண்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு. ஐயோ டே கருப்பா, எங்கடா போன? ஐயோ டே கருப்பா, எங்க இருந்தாலும் வந்துருடா கருப்பா. ஆமா வருவான், காவை காத்துக்கிட்டு இருக்கட்டும். சப்பா, சாட்டு சந்தை என்ன கூட்டம் கூடுது. நம்மளும் இந்த பக்கம் வர்றதில்ல, ஆனா வந்து பார்த்தாதானே தெரியுது. எல்லாரும் இங்கதாயா இருக்காங்க, ஒரு ஊரே இங்கதான் இருக்கு. எப்படியாவது நல்லபடியா வித்து பணத்தை வாங்கிட்டு போயிடணும். அவளை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இதுதான் சரி. நம்மளும் போனா புதுன்னு கெஞ்சி கேட்டா ஓவரா மிஞ்சுவாளுக. அதனால நம்ம செய்ய வேண்டியதை தரமா செஞ்சு விட்டுறணும், அப்பதான் அவங்களுக்கெல்லாம் அறிவு வரும். ஆட்டுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து கூட்டிட்டு வருவோமா, அப்பதான் வயிறு கொஞ்சம் உப்பலா இருக்கும். அப்பதான் பாக்குறவன் நல்ல வெயிட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைச்ச காசை கேட்ட காசை கொடுத்து வாங்கிட்டு போவானுங்க. எங்க போய் தண்ணி விடுறது? ஒருத்தன் வாரான், நம்ம ஆட்டை பார்த்தா வாரான். சரி வாங்கினானா பரவாயில்ல. என்னண்ணே ஆடு விக்கிறீங்களோ? இல்லப்பா, மாடு விக்கிறோம். என்னண்ணே காமெடியா? ஏன்பா என்ன பார்த்தா உனக்கு காமெடி செய்யற மாதிரியா இருக்குது? ஆட்டை வச்சுக்கிட்டு தானே நிக்கிறேன்.
இல்லனே, ஆடு வாங்கணும். சரி, ஆடு விக்கிறீங்களோன்னு கேட்டேன். ஆடை வச்சிருந்தா ஆடை தான் விற்பாங்க. மாடை வச்சிருக்காங்க, மாடை விற்கிறதுக்கு ரொம்ப நக்கல் பிடிச்சவனா இருக்கான் போல இருக்கே. சரிண்ணே, என்ன ஒரு ஆடு தான் இருக்கா? ஆமாப்பா, ஒண்ணுதான் இருக்கு. சரி, எம்பிட்டு ரேட்டு சொல்றீங்க? உடச்சி பேசுறதா? எப்படி கேட்டாலும் நமக்கு 8000 தான் தேவை. நம்ம 8000 சொன்னாலும் அது இன்னும் குறைச்சு கொடுங்க, இன்னும் குறைச்சு கொடுவேன்னு வாங்கி, அதனால கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுவோம். அப்பதான் நமக்கு உண்டான பணம் நமக்கு வரும். எப்பா 12,000? 12,000மா? எட்டடே ஊருப்பட்ட வேலை சொல்றீங்க. நீ கோமலகிமலது இருக்கியா? 1 கிலோ ஆட்டு கறி 1000 ரூபா, புரியுமா? இதை வித்தினா, இதை தோலை உரிச்சு வித்தினாலே உனக்கு 15,000 18,000 அப்படி நிற்கும். நீ என்னவ அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கவன்? இல்லனே, கோவிலுக்கு வேண்டி இருக்கோம், அதனாலதான் கொஞ்சம் பார்த்து குறைச்சு போட்டு கொடுங்க. இங்கப்பா, நீ வேற என்னையா? சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 11,000 கொடு. விசேஷம் தானே வைக்கிறோம், அதுக்கே செலவு ஊறுபட்டது. கொஞ்சம் பார்த்து குறைச்சு போட்டு கொடுங்க. நான் சொன்னேன்ல, கரெக்டா வந்து நிப்பான்னு. இங்க வரியா, இதுக்கு மேல எல்லாம் 10 ரூபா கூட குறைக்க முடியாது. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 8,000 ரூபா சரியா? குடு. 8,000 ரூபாயா? நீ முணுங்கிறத பார்த்தா நீ ஆடு வாங்க மாதிரி வந்த மாதிரி தெரியல. ஆட்டு புழுக்கிய சேகரிச்சுக்கிட்டு போற வந்த மாதிரி இருக்குது. 8,000க்கு ஒரு 10 ரூபா கூட குறைக்க முடியாது. வேணும்னா வாங்க, இல்லையா வேற ஆளை பார்த்துட்டு போ. நான் 15,000க்கு வித்துக்கிட்டு போறேன். சரி சரி, கோவப்படாதீங்க, நானே வாங்கிக்கிறேன். இந்தாங்கண்ணே, இதுல 8,000 ரூபா இருக்கு. அப்பாடா, எப்படியோ அவகிட்ட வந்து வாங்க வேண்டிய காசை இந்த ஆட்டை வச்சு வாங்கியாச்சு. பார்க்கவும் பாவமா இருக்கு. வாயில்லாத ஜீவன், இதை தூக்கிட்டு வந்து வித்திருக்க கூடாது. இருந்தாலும் என்ன பண்றது, அவளை மதிய ஆளுங்களை இப்படித்தானே பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. உங்க பேர் என்னன்னு? அது எதுக்குப்பா உனக்கு? இல்லனே, ஆடு வாங்கியிருக்கேன், அதான். எந்த ஊரு, எந்த பேரு? நான் இங்கதான், நத்தம். பேரு முத்துராமன். அப்படிங்களா? சரி சரி சரியா, நாங்க வாரேன். சரிங்கண்ணே. போற வழியில ஒரு கோயில் குளமா பார்த்து இந்த ஆட்டை தூக்கிட்டு வந்ததுனால ஒரு 500 ரூபா உண்டியல்ல போட்டு போவோம். அப்பதான் பண்ண பாவம் கழிஞ்சு போவோம். நல்ல இழிச்சவனா இருப்பான் போல இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ஆடு 20,000 ரூபாய்க்கு குறைவில்லாம வியாபாரம். அதை போய் 8,000க்கு கொடுத்துட்டு போறான். நல்ல நரி முகத்துல நம்ம முழிச்சிட்டு வந்திருக்கோம். அதான் நமக்கு வசதியா கிடைச்சிருக்குது. எல்லாரும் புழுக்க சைஸ்ல இருக்க ஆடையே 4,000 5,000ன்றாங்க. இந்த ஆள் இவ்வளோ பெரிய ஆட்டை போய் 8,000க்கு கொடுத்துட்டு போறான். நமக்கு லாபம் தான். கூட்டிக்கிட்டு போவோம். கத்தாத, வா 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 வா, நம்ம வீட்டுக்கு போவோம். கத்தாதடா, இப்பதான் கத்துறான்பா. அப்ப நீ ஆண்டவா, ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அவன் எப்படியாவது நல்லபடியா வாழணும். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணை கட்டி வச்சோம்னா வர்ற பிள்ளை நம்ம பேச்ச கேட்டு இருக்கும். நம்ம பையனை நல்லபடியா பார்த்துக்கும். நமக்கு அப்புறம்ன்ற ஒரு ஆசையில தான் நம்மளா பார்த்து வைக்கிற நம்ம சொந்த பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினைச்சோம். கடைசியில அவனால ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டான். அந்த வாழ்க்கையில எந்த குறையும் வரக்கூடாது சாமி. அவன் நல்லா இருக்கணும். எங்க அம்மாவோட ஆசையும் என்னோட ஆசை, என் தங்கச்சியோட ஆசை எல்லாமே போச்சு. இருந்தாலும் என் பையன் சந்தோஷமா இருக்கான். அவனை பார்க்கும்போது அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. அதே போல எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நம்ம பொண்டாட்டி அம்பிட்டு ஆசைப்பட்டா, எப்படியாவது நம்ம அண்ணன் குடும்பத்துல நம்ம பிள்ளைய கட்டி வச்சிடணும், நமக்கு அப்புறம் நம்ம சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு அம்பிட்டு ஆசைப்பட்டா. கடைசியில யார் தலையில என்ன எழுதி இருக்குமோ அதுதானே நடக்கும். இவங்க 2 பேரும் தான் சேரணும்னு கடவுளே கொடுத்துருக்கும் போது அதை மனுஷங்க நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? நான் தூக்கி வளர்த்த புள்ள என் வீட்டு மருமகனா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவன் அமைச்சுக்கிட்டாதான் அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்காக, நம்ம பிடிவாதத்துக்காக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டானாலும் அதில் நிம்மதி இருக்காது, கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். எப்படியோ நல்லா இருக்கட்டும். எப்படி கடைசியில என் கையால தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னேன், அதே மாதிரி நடந்துச்சா? என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிற? இல்ல,
இதுக்கப்புறம் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தான். என்னடா வாங்க போங்கலாம். ஆமா, தாலி ஏறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை எப்படி வேணாலும் கூப்பிடலாம். கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் எப்படி வாடா போடான்லாம் கூப்பிட முடியும்? ஐயோ என் பொண்டாட்டி கூப்பிடும் போது எனக்கு சொக்கி போகுது. இங்க எது சொக்கி விழுந்துடாதீங்க, அப்புறம் மாப்பிள்ளைய வண்டி வச்சுதான் தூக்கிக்கிட்டு போகணும். அப்பனே வேண்டவா, என் சொந்தம் பந்தம் முன்னாடி என் பிள்ளைய எப்படா கட்டி கொடுக்க போறவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்க்குற அத்தனை பேர் இவெல்லாம் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டான், இவ பண்ணுறதுக்கெல்லாம் அப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இனி அவனாவது ஏதாவது சொல்லுவான்? சொந்தமாவது பந்தமாவது என் புள்ள அப்படியே சந்தோஷமா வாழணும், எந்த குறையும் வரக்கூடாது. பசங்களை வளர்த்து எப்படி இருக்குன்றத பார்த்துக்கவே பயமா இருக்கு. நம்ம வீட்லேயும் ஒரு வாண்டு இருக்கு, அதுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ண போறோமோ என்ன பண்ண போறோமோ ஒன்றும் தெரியல. நல்லா இருக்கட்டும் ரெண்டு பேரும். சரிப்பா, 2 பேரும் கோவில் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துருங்க, சரிங்களா? சரிங்க அத்தை. தம்பி, நீங்க போய் காரை ரெடி பண்ணுங்கய்யா. நீங்க போய் கார் ரெடி பண்ணீங்கன்னா பொண்ணையும் மாப்பிள்ளையும் நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுறோம். சரிக்கா, நான் போய் பார்க்கறேன். அமுதா, நீயும் வா, நம்ம 2 பேரும் அங்கேயே சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி அண்ணி. பிள்ளைங்க வேற பசியோட இருக்குங்க. எப்பா சீக்கிரம் போய் சாமியை கும்பிட்டு வாங்க, சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறோம். வாங்க சம்மந்தி, பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போவோம், வாங்கம்மா. ஐயோ ஆண்டவனே, எங்கிட்டு போனுச்சுன்னே தெரியலையே. அங்க இங்கன்னு எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணலையே. கருப்பே, எங்கடா இருக்க? ஏய், எவடி அவ? என்ன ஏன்றவ? இவளா? இதுங்க இங்க வந்திருக்குதுங்கன்னு தெரியலையே. ஏண்டி ஆணவத்துல ஆடுறியோ? ஆணவத்துல ஆடி அழிஞ்சு போயிடாத. ஏய், உனக்கு இங்க மரியாதை இல்லை சொல்லிட்டேன். அன்னைக்கு தான் ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி ஊர்ல எல்லாம் எழுதி வாங்கி விட்டுல துரத்தி விட்டோம். மறுபடியும் என்னடி இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஊரை கூட்டட்டுமா? ஊரை கூட்டி கரும்புளி சம்பளி குத்தி கழுத மேல ஏத்தவா? நீ ஏத்துற வரைக்கும் என் கை சும்மா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? எவரு உன் பேச்சுக்கு உன் உருட்டலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயந்தது அந்த காலம். இப்பெல்லாம் எவ்வளவும் பயப்பட மாட்டேன். அடினா அடி, மிதினா மிதிதான். ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போயிரு, இல்லன்னு வையி தொடப்பக்கட்டையை எடுத்தேன் 2 பேத்துக்கு பூசை கட்டி போடுவேன். என்னது பூசை கட்டுறியா? பூசை என்னது ஒரே சத்தமா இருக்குது? வெளியே ஏதோ சண்டை நடக்குதா? அம்மா குரல் மாதிரி கேக்குது. ஐயோ, அம்மா சண்டை போடுறாங்களா? ஏய், என்கிட்ட வம்பிழுத்து கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா உதப்பட்டு தான் ஊர் பக்கம் திரும்ப போறீங்க. ஒழுங்க மரியாதையே போயிருங்க. உதப்பட்டு போறமா? அப்ப நீ உதப்பட போறியா இல்ல நான் உதப்பட போறேன்? நானு இப்ப பாருடி, எம்புட்டு தெனாம்பட்டு எம்புட்டு திமிரு இருந்துச்சுன்னா எங்க வீட்டு பேர பிள்ளைய நீ அடிமை மாதிரி நடத்துவ? கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? எங்க பிள்ளைக்காக தாண்டி இத்தனை நாளா பொறுத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா இதுக்கப்புறம் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம், சரியா? இன்னைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு எங்க பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு தாண்டி வந்திருக்கேன். கொஞ்ச நாள் அந்த தங்கம் அடங்கி இருக்கன்றதுக்காக நீ எல்லாம் ஏறி மிதிப்பியா? பழையபடி நான் விஸ்வரூபம் எடுத்தேன்னு வையி மொபைலே, நீ எல்லாம் தாங்க மாட்ட. ஏன் ஊர்க்காரங்கள்ட்ட மிதி வாங்கினதெல்லாம் மறந்து போச்சோ? ஊர் பணத்தெல்லாம் சுருட்டினீங்களே, எல்லாம் நினைவு இல்லாம போச்சோ? ஏய், நான் சுருட்டினதுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். நீ ஊர் முழுக்க சீட்டு பணம் நடத்துறேன்னு சொல்லி மொத்தத்தையும் முடிச்சு கட்டினியே, மறந்துட்டியா? இப்ப போய் ஊரை கூட்டிட்டு வரவா? உள்ள வச்சு உன்னை லாடம் கட்டி போடுவாங்க. எல்லாம் எங்க முகத்துக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. அப்ப நீ இன்ன வரைக்கும் பேசும்போது நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, தேவையில்லாத பேச்சா? எதிரி தேவையில்லாத பேச்சு? எங்க வீட்டு பிள்ளைய நீ அடிமை மதி நடத்துவ, நாங்க அதை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு தாண்டி அங்க இருந்து வந்தேன். எனக்கு இருக்க கோவத்துக்கு உன்னைய பார்த்தோன்னு சப்பு சப்புன்னு நாள் வச்சு இழுக்கணும்னு தான் இருக்குது. அம்மா அம்மா, ஐயோ, இன்ன வரைக்கும் பேசுனலடி, பேசுடி, இப்ப பேசுடி. எந்திரிடி, எந்திரி, எந்திரிடி.
என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நீ திமிரு பேச்சு பேசுவியாடி? ஐயோ! அம்மா, யாரு நீங்க? எதுக்கு எங்க அம்மாவை போட்டு அடிக்கிறீங்க? எங்க அம்மாவை விடுங்க. குமரி, உன்னை படுத்துற பாட்டுக்கு தான்டா இன்னைக்கு அடி வெள்ள ரோட்ட வந்திருக்கேன். நீ கவலைப்படாத, போ போய் உங்க தாத்தா கிட்ட நில்லு. இங்க பாரு பூமாரி, நான் வேற யாரும் இல்ல, உங்க அப்பா இதான், புரியுதா? இந்த ராட்சசிய அடிச்சாதான் என் நாத்தரம் அடங்கும். உன்னை பாடா படுத்துற பாட்டுக்கு வச்சு குத்து குத்துன்னு குத்தி எடுக்கணும் போல. ஆத்தாடி, என் புள்ள, அடியே என் புள்ளைய விடுறி, என் புள்ளைய விடுறி. ஏம்மா, என்ன நான் பாத்துக்கிறேம்மா. புள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் ஆடம்மா, புள்ளைய உள்ள கூட்டிட்டு போ. நீங்க வாயை பத்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம பேத்தியை தூக்குங்க, தூக்கி வண்டியில வைங்க. இவளுகிட்ட எல்லாம் விட்டுட்டு போக முடியாது இனிமே. ராட்சசிங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்காளுங்கன்னு பாருங்க. நம்ம வீட்டுல ராசாத்தி மாதிரி வாழ வேண்டிய புள்ள, ஆனா இன்னைக்கு இப்படி என்ன கோலத்துல இருக்கான்னு பாருங்க. உங்க ரெண்டு பத்தியும் உண்டல நினைக்க போறேன். பிள்ளைய தூக்குங்க நீங்க. அம்மா, புள்ளைய மட்டும் விட்டுறாதம்மா, புள்ளைய தூக்குமா. ஏம்மா, என் புள்ளைய தூக்குமா. இங்க வாடி பூ மாதிரி, இங்க வா. தூக்குங்க, விடுதலை நான் பாத்துக்கிறேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க, எங்க அம்மா கிட்ட விடுங்க. அம்மா, அம்மா. பூமாரி, வாடி இங்க, வா பூமாரி. ஏங்க, புள்ளைய தூக்கிட்டு போங்க, விடுதலை ரெண்டு பத்தி நான் பாத்துக்கிறேன். யோ, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க ஐயா. இப்படி புள்ளைய வந்து இப்படி அராஜகம் பண்ணி தூக்கிட்டு போறீங்களே, நீங்க எல்லாம் பாருங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. எங்க பேத்திய விடுங்கடா, எங்க பேத்திய விடுறா. டேய், இப்ப விடுறியா இல்லையாடா? ஏங்க, தூக்கிட்டு போங்க நீங்க. அம்மா, அம்மா காப்பாத்துமா, அம்மா காப்பாத்துமா, அம்மா வாமா, அம்மா, அம்மா. பூமாரி, அம்மா வாரண்டி. பூமாரி, பூமாரி. அடியே, வண்டி எடுத்துட்டு போறாங்கடி, வண்டி எடுத்துக்கிட்டு போறாங்கடி, நம்ம பிள்ளைய கூட்டிக்கிட்டு போறாங்கடி. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன என் குடும்பத்துக்கு வந்து சோதனையா இருக்குது. இப்படி அராஜகம் பண்ணி எங்க வீட்டு வாரிசை இழுத்துக்கிட்டு போறாங்களே. இதை கேட்க நாதி இல்லையா? இதை கேட்க நாதி இல்லையா? ஐயோ, இப்பதான் ஆடு போச்சேன்னு வருத்தப்பட்டோம், அதுக்குள்ள இப்படி பிள்ளைய வந்து தூக்கிட்டு போறாங்களே. இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்களா? ஒரு காலமும் ஈடேற மாட்டாங்க. ஐயோ போறாளே, ஐயோ போறாளே, என் வீட்டு வாரிசு போகுதே. பட்டக்காலே படம் கேட்ட குடியே கெடுன்ற கதைய இப்பதான் முன்னுக்கு வர்றதுக்காக கடை வச்சு முன்ன வந்தோம். யாருக்குன்னு பட்டுச்சோ தெரியலையே. இப்படி அராஜகம் பண்ணி புள்ளைய தூக்கிட்டு போறாங்களே. ஐயோ, என் புள்ளைக்கு விடுதலமே இல்லையா? இப்படி எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்றாங்களே. அத்தை, உங்க பேரன் அவன் பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான். நீங்க தான் சாமியா இருந்து அவனோட வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி வைக்கணும். எங்களுக்கு என்ன, உங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியாம போச்சு. நானும் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி வச்சிடணும்னு நினைச்சேன், ஆனாலும் முடியல. நினைச்சிருங்க அத்தை, இதுக்கு நீங்க மன்னிப்பு கொடுப்பீங்களான்னு கூட தெரியல. ஆனா அவங்க ரெண்டு பத்தியும் சபிச்சிட மட்டும் செஞ்சிடாதீங்க. என்னதான் எனக்கு அவ ஆகாத மருமகளா இருந்தாலும் என் பையன் பிடிச்ச அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை, அவன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். எந்த ஒரு குடைச்சலும் வந்துடக்கூடாது. அதுங்க ரெண்டு சந்தோஷமா வாழணும். இதை தவிர வேற என்ன நான் கேட்க போறேன்? உங்களுக்கு நீங்க தான் சாமியா இருந்து வழிகாட்டணும். உங்களையே நம்பி இருக்க இந்த பிள்ளைங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நீங்க தான் வழிகாட்டி. எங்களுக்கு அப்புறம் அவனை நல்லா பார்த்துக்கணும். குடும்பம் மட்டும் என்னைக்கு செதஞ்சிடக்கூடாது அத்தை. என்கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டது இதுதான். கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு என் பிள்ளையும் முக்கியம், என் பையனும் முக்கியம். அவங்கள மட்டும் பிரிச்சிடாதம்மா. உனக்கு அம்பட்டு கோபம் தாபம் இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டு, வேற எங்கேயும் காட்டிடாதுன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரியே இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்திட்டேன். இந்த பொண்ணும் என்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளா இருக்கணும். குடும்பம் மட்டும் என்னைக்கு பிரிஞ்சிடக்கூடாது. உங்களை தான் அத்தை நம்பி இருக்கேன், உங்களை தான் நம்பி இருக்கேன். இங்கே பாருமா மருமகளே,
உனக்கு என்னை பார்த்தா வில்லி மாதிரி தெரியல, ஆனால் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். அதில் ஏதாவது உனக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருமா. என் மாமியார் என்னோட தெய்வம், என் குலதெய்வம். இந்த வீட்டுக்கு நான் வந்த புதுசில் சொன்னது ஒரே வார்த்தை தான், இந்த குடும்பம் ஒற்றுமைதாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். என் பிள்ளைங்க 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. ஒன்று நல்லா இருந்து ஒன்று கஷ்டப்பட்டாலும் எனக்கு உயிரே போயிடும். அதுங்க 2 நல்லா இருக்கணும், அதுங்க 2 என்றைக்கும் பிரிஞ்சிடக்கூடாது. ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதை இன்ன வரைக்கும் ஒரு மருமகளாக நான் நிறைவேற்றி வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்டையும் கேட்குறேன். இந்த குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போயும் நீ பார்த்தல, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாவாக இருக்காங்க. எல்லாம் ஒரே குடும்பம், யாருக்கு ஒன்றுனாலும் துடிச்சு போகிற இந்த குடும்பம். அந்த குடும்பம் என்றைக்கும் ஒன்றால் செஞ்சதுன்னு எந்த இடத்துலையும் பேர் வந்துடக்கூடாது. எனக்கு அப்புறமும் சரி, நான் இருக்கும்போதும் சரி, இந்த குடும்பத்தோட பொறுப்பு இனி உன் கையில். இந்த குடும்பத்தில் ஒன்றால் எந்த சண்டை சச்சரவு வந்துச்சுன்னு எங்கேயும் வந்து நிற்கக்கூடாது, சரியாம்மா? அது மட்டும் இல்லை, இனி இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்கள் 2 பேரோட கையிலையும் தான் இருக்குது. ஆசைப்பட்டவனை கரம் பிடிக்கிறது ஒரு வகை சந்தோஷம்தான், ஆனால் கரம் பிடிச்ச கையை என்றைக்கும் விட்டுறக்கூடாது. அதை மட்டும் விடுறதில்லை, உங்கள் பெற்றவங்களையும் விடக்கூடாது. உங்கள் அம்மாவும் இங்கே வரலாம் போகலாம், இது அவங்க பொண்ணு வீடு தான், புரியுதாம்மா? நீங்கள் என்றைக்கும் கோச்சிட்டு எந்த இதுக்காகவும் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு மட்டும் போகக்கூடாது. அம்மா அதெல்லாம் அவ செய்வாம்மா.